விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தைரியமே இல்லை அம்மாட்ட போய் சொல்றதுக்கு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அம்மாலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம், ஜெயம் ரவி. எக்ஸாக்ட்லி. ஏன் ஒத்துக்கல? அழகா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. கேஸ்ட் டிஃப்ரெண்ட் கேஸ்ட். நான் வெஜிடேரியன், இவங்க நான் வெஜிடேரியன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரெக்னென்ட்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எங்களுக்கு. we were not ready by that time. இப்போ வரைக்கும் என்னை விட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க தான் ஜாஸ்தி பேசுவாங்க. அது வேற ஸ்டோரி. அது என்ன பண்ற அது கேட்கறது அப்படி ஷார்ட் வைங்களேன். அதுக்கே வந்து ஒரு எப்படி 25 ஷார்ட்னாலும் அவன் விளையாடிட்டு இருப்பான் இல்லையா, அந்த டைம்ல வச்சு ரீல்ஸ் எடிட் பண்றது. அவன் ரீடேக் எடுக்க மாட்டான், ஒரே ஷாட்ல போகணும் அவனுக்கு. 25 kgs நான் வந்து ஏறினேன் பிரெக்னன்சி டைம்ல மட்டும். அந்த மீதியை வச்சிருவா தெரியுமா, அந்த இதெல்லாம் சாப்பிட்டு உண்மையா நானும் வெயிட் ஏறிட்டேன். டோட்டலாக எங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஹாப்பினஸை விட எங்களுக்கு கொஞ்ச நாள் இன்ஸ்டாவில் நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்ப கியூட்டான கப்பல் இருக்காங்க, ஐஷு அண்ட் கார்த்திக். அவங்களோட தான் பேச போறோம். உங்களோட மேரேஜ் பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த மூஞ்சி பார்த்தா எப்படி இவனுக்குலாம் லவ் மேரேஜ் மட்டும் தான் செட் ஆகும். லவ் மேரேஜ் தான். ஸ்டார்டிங் பேசி எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஃப்ரெண்டாக தான் இப்போ இது பண்ணான். சரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறது. மெசேஜ் அனுப்புவேன், இல்லை கால் பண்ணி ஏதாவது ஒரு இதில் டேரெக்டாக இன்டெரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணி அந்த மாதிரி பார்க்குறது. அப்போல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணாலே மதிக்கவே மாட்டா. சும்மா காமெடி பண்ணாதரா போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவா. இல்ல ஆக்சுவலி இவன் ரொம்ப ஜாலி பர்சன், பயங்கர ஜாலி பர்சன். ஸோ இவங்க ஏதாவது சீரியஸா சொன்னாலே எனக்கு அது சீரியஸாவே சரி ஓகே ஏதோ விளையாடுறோம் போல, காமெடி பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் அது அவ்வளோ பெரிய சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது சொல்றப்போ எனக்கு அது வந்து சீரியஸாவே தெரியல. சரி சும்மா விளையாடுறோம் போல, சும்மா ஹீஸ் ஃப்ளர்ட்டிங் அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, இவங்க வீட்டில் இவளுக்கு பையன் பார்க்குறாங்கன்ற நியூஸ் தெரிய வந்தது. அப்புறமா தான் ஐயோ இது வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ ட்ரை பண்ணி ஆகணும். அது வரைக்கும் ஜாலியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா ஓகே. 5 வருஷமா நமக்கு யாரும் கிடைக்கல, மிஸ் பண்ணோன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சீரியஸாக ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சது. உமன்ஸ் டே அப்போது ஒரு சாரீ போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா. செமையாக இருந்தா பார்க்கறதுக்கு. ஓகே சரி ஏதாவது பிட்டு போட்டு இவள்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு, சும்மா டின்னர் அந்த மாதிரி ஏதாவது சும்மா பார்க்கறதுக்கு மீட் பண்ணுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஈவினிங் பார்க்கலாம், நான் ஒரு ஆஃபீஸ் சைட் தான் வரேன், சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சரி நான் ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி வந்துப்பா. நானும் சொன்னேன் சரி உனக்கு லேட் ஆச்சு, நானே கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்துக்கல. சரி அந்த டைமில் ஏதாவது பேசி ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்போ முடியல. சரி நான் அப்புறமா இன்னொரு நாள் சரி நம்ம ஏதாவது பெருசாக பண்ணி எவ்வளோ ஓகே பண்ண வைக்கணும், இல்லைனா கஷ்டம். ஏன்னா ரொம்ப சீரியஸாக அவங்க வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் சொல்லுவோம் அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் ஃபிக்ஸ் ஆகிடும், கொஞ்ச நாளில் ஃபிக்ஸ் ஆகிடும், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு. சரி நான் இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு அதுக்கப்புறம் May 22 தான் அவளோட பர்த்டே. ஸோ அந்த டைமில் ஏதாவது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி, நல்லா பெரிய சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி இது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினதை விட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது தான் ஜாஸ்தி. அப்படிதானே உங்களை கரெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இல்ல. ஒரு பேக்கப் வரைக்கும் சப்போஸ் இவன் நோ சொல்லிட்டான்னா இப்படி நான் யோசிக்கலையே. இப்போ வரைக்கும் என்னை விட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க தான் ஜாஸ்தி பேசுவாங்க. ஓ மை காட். அது வேற ஸ்டோரி. அது பேசி இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பர்த்டே விஷ் பண்ண சொல்லி அந்த வீடியோ கலெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். அந்த வீடியோலேயும் நான் வந்து இன்டெரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பேன். அதனால் டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டேன், பட் இன்டெரக்டாக அதில் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பேன். என்ன சொன்னீங்க? லைஃப்லாம் எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், உன் கூட இருப்பேன், அந்த மாதிரி கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டு உங்கள் டைலாக்லாம் போட்டு படத்தில் வர டைலாக்லாம் கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறமா பர்த்டே அன்னைக்கு கால் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டேன். அவள் வேணான்னு தான் சொல்லுவாள், ஆனால் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாது ஒரு டின்னருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டேன். நானும் இவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டின்னர் மட்டும் சும்மா பார்க்கலாம், பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான், சும்மா டின்னர் மட்டும் போகலாம், நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு கூட நீ போயிடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஃப்ரெண்டு வந்து டிவி வாங்கணுமா, ஒரு 5 minutes அவருக்கு டிவி மட்டும் ஓகே பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பார்த்துட்டாரு, சும்மா நம்ம போய் பார்ப்போம், அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டிவி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். சரி இந்த டிவி தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிவி செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டாங்க. எல்லா டிவிலையுமே டிவி ஷோரூம் இல்லையா, ஸோ
வால் ஃபுல்லா டிவி இருக்குல்ல, ஸோ எல்லா இதுலயுமே ப்ளே பண்ணிட்டாங்க. செம்ம ஷாக்கு அதை பார்த்துட்டு. என்னோட போட்டோஸ், என்னோட ஏன்னா நிறைய இவளோட மெமரிஸ். ஃபேமிலி இவளுக்கு தெரியவே தெரியாது. இவளோட போட்டோஸ் இவளோட ஃபேமிலி எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே, பட் இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் அது இவளோட எனக்கு அண்ணால பயங்கர கனடால ஷாக். யூஸ்ல அவங்க. ஸோ அந்த எஃபர்ட் வந்து எனக்கு அப்பதான் ஓகே, ஹீஸ் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க போல, எனக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ தூரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஓகே இல்ல சொல்லிட்டாங்களா? அந்த அப்பயும் ரொம்ப சொல்லல. சென்டிமெண்டலா அஃபெக்ட் பண்ணியாச்சுல, அதுதான் குழப்பி இவன் பயங்கரமா பேசுவான், பயங்கர வாய் பேசி 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 கடைசியில நான் எப்போ அப்புறமா ஓகே சொன்னேனே எனக்கே ஒரு 10 தெரியல. டேஸ்க்கு அப்புறம் வேற வழியே இல்லாம சரி ஓகே போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். என்னங்க அவ்வளோ ஸ்பெஷலா ஒரு மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நோ அசால்ட்டா அப்படியே சொல்லிட்டாங்களா? இல்ல நான் எஸ் சொல்லல, நோவும் சொல்லல. அப்ப அக்செப்டே பண்ணல. 10 டேஸ்க்கு அப்புறம் தான் சரி ஓகே போய் தொலை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அந்த 10 டேஸ் நீங்க என்ன யோசிச்சீங்க? இவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு, அவங்க நேட்டிவ் போயாச்சு. ஸோ அந்த டைம்ல தான் வென் ஹி இஸ் நாட் தேர், அப்பதான் வந்து ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் ஹிம். அப்பதான் தெரிஞ்சது இப்படி ஒரு பர்சன் வந்து நம்ம கூடவே இருந்தாங்க, அவங்க இல்லைங்கிறப்போதான் அந்த ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹிம். அதுக்கப்புறம் அப்பதான் நானா பேசினேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன், ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் நானா பேசினேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு கம்பேட்டபிளா இருக்கு, இவங்களோட இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் பிட் கான்ஃபிடென்ட். அப்புறம் எங்க வீட்டில் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அண்ணாட்டெல்லாம் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு இப்படிதான் இருக்கு, இதுதான் என்னோட சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஸ் இட் ஓகே? அண்ட் தென் என்னோட ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட், என்னோட கசின்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. அவங்க எல்லாம் எங்க வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே ஓரளவுக்கு மேனேஜபிள் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இட் வென்ட் வெல். உங்க எண்ட் ஓகே, உங்க வீட்ல இவங்க end பயங்கர டெரர். அம்மாலாம் செம்ம ஸ்ட்ரிக்ட். என் அம்மா அதெல்லாம் எனக்கு தைரியமே இல்லை அம்மாட்ட போய் சொல்றதுக்கு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அம்மாலாம். என் அம்மா கிட்ட சொல்லும் போது அப்பாலாம் ஒன்றும் சொல்ல, அப்பா ஓகே சொல்லிட்டான், அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஓகே சொல்லிடுவாங்க. அம்மா கிட்ட சொல்றது தான் எனக்கு பயம், எனக்கு எப்படி சொல்றது என்னன்னே தெரியல. ஆக்சுவலி இவங்க ஊர்ல போனா, இவங்க சைட்லாம் போனா எல்லாருமே சொல்லுவாங்க, கார்த்தி ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சைலண்ட், பேசவே மாட்டான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படிம்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் சைடுன்னு அதர் சைடு இருக்கும் இல்லையா, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். வீட்டுக்கு போனா பேசவே மாட்டேன், செம்ம சைலண்டா இருப்பேன், அமைதியா இருப்பேன், யார்கிட்டயும் அவ்வளோவா பேசவே மாட்டேன். ஏதாவது கேட்டா கூட ஓகே. எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கூடவே இருந்திருக்கேன், அந்த பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இப்ப சடனா அவங்க ஊர் போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, கார்த்திலாம் ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரிலாம் நீங்க சந்தோஷ் பார்க்கவே சுப்ரமணியம், முடியாது. ஜெயவராஜ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருக்கும். எனக்கு அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி சொன்னீங்க? அம்மா கிட்ட சொல்லும்போதெல்லாம் எனக்கு 2 நாள் ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறமா சண்டே அன்னைக்கு கிளம்பும் போது தான் எனக்கு, அதுக்கு முன்னாடி வரையும் ஏதாவது சுச்சுவேஷன் ஒரு சொல்லுவோன்ட்டு அந்த பயத்திலே சுத்திட்டு இருந்தேன். ஆனால் சொல்ல முடியல. சரி ஃபைனலாக வேறு வழி இல்லை, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால இந்த டைம் ரொம்ப திட்ட மாட்டாங்க, சரி போன்னு சொல்லிடுவாங்க எதுவாக இருந்தாலும், அதனால சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாம் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பைக்கில் போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வந்து அம்மா அந்த மாதிரி அழுதுட்டு நம்மகிட்ட அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு குடிச்சு அடுத்து அழுது சொல்லுவாது அழுதுட்டேன். அப்பயே கொஞ்சம் முன்னாடி டவுட் இருந்திருக்கும் போல அவங்களுக்கு. அப்போ எதுவுமே சொல்லலை. அப்படியா சரி ஓகே, சரி நீ ஊருக்கு போ, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. திரும்பி வரையா பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 6 months கிட்ட அதுக்கப்புறமா தான் அக்செப்ட் பண்ணாங்க. அம்மா ரொம்ப நாளாக பேசல. அக்காவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டா. அக்காலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பா, ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா. ஏன் ஒத்துக்கல? அழகா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் லவ் மேரேஜ்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. கேஸ்ட் டிஃபரண்ட் கேஸ்ட். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சைடு ஃபேஸ் பண்ணுன்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட். ஃபுட்ல இருந்து, நான் வெஜிடேரியன், இவங்க நான் வெஜிடேரியன். ஸோ எனக்கு ஃபுட்ல இருந்து அவங்களோட கஷ்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட். எங்க சைடு வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க சைடு வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாமே. அண்ட் இவென்ச்சுவலி நான் வந்து என்ன ஆயிட்டேன், நானுமே சைலண்ட் ஆனேன். ஒன் டிப் வாட் ஹி ஹாஸ் கிவன் இஸ் சைலண்டா இருந்துரு, அது ஒன்று தான். ஸோ எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவா நம்ம பேசி ஏதாவது இது பண்றதுக்கு நம்ம அமைதியா இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எதுவுமே பேச மாட்டேன், அமைதியா இருப்போம். இவரும் அமைதியா இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டே வந்துடும். அண்ட் என்னோட மாமியார் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான். அவங்க நிறைய சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து இனிஷியலி அகெயின்ஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷீ ஆல்சோ அக்செப்டட். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும் என்னோட பெயினை வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணு, இது செய், அது செய். அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுப்பாங்க.
நான் அதை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு வந்துடுவேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே என்ன கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணணும்ப்பா, இது பண்ணணும், இது பண்ணுன்னு. சம்டைம்ஸ் எனக்கு சொல்லியும் எனக்கு புரியாதுன்னு தெரியும், அவங்களே பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இது மட்டும் எடுத்து வை, இப்படி மட்டும் செய், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் பண்ணிடுவேன். பட் நீங்க எப்படி அடாப்ட் ஆயிட்டீங்க இவங்க ஃபேமிலிக்கு? இவங்க என் ஃபேமிலிட்ட செம்மையா செட் ஆயிட்டாங்க. என்னோட அண்ணா, என்னோட கசின்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான். அதை விட ஜாலியாவே இவங்க எல்லாம் பேசிப்பாங்க, இவங்க எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி இவர் நல்லா எங்க ஃபேமிலியோட அடாப்ட் ஜாலியான பர்சன்ஸ் இவங்க ஃபேமிலில. அதனால எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் நீங்க ஜாலியா இருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா. முக்காவாசி ரீல்ல வந்து ஏதோ ஒரு படத்தோட ரீல் சீன் அந்த ஒரு கனெக்ட் இருக்கு. அண்ட் அதனாலே வந்து பயங்கரமா எங்களால கனெக்ட் பண்ண முடியுதே ஆவாடா அப்படின்ட்டு. எங்க வீட்லயே அப்படிதான். டெய்லியுமே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கூட இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தண்ணி போட்டு தொடரா அந்த காமெடி எல்லாம் வரும். அப்படிதான் நார்மலா பேசும்போதே வெறும் மீம் டயலாக் பேசுறதே அப்படிதான் மேக்ஸிமம் பேசுறோம். அதுல இருக்க நிறைய ரீல்ஸ்லுமே வந்து எங்களுக்கு நடந்ததுதான் அப்படியே நிறைய இதெல்லாம் எடுத்து நீங்க யோசிக்கிறீங்க இந்த கண்டென்ட்ல அந்த நடு சென்டர் கிளாஸ் கண்ணாடி எனக்கெல்லாம் பயங்கரமா ரிலேட்டட். அது ஆக்சுவலி என்னோட மாமனார் வந்திருந்தாங்க, மாமியார் வந்திருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு அது எடுக்கலையாப்பா, அந்த கான்செப்ட் எடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி இது எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஒரு 4-5 வாரத்தை இதெல்லாம் சொன்னாரு. அப்புறம் அந்த ரீல் எல்லாம் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்க சிரிச்சிருக்கீங்களா எடிட் பண்ணும்போது? ஜாலியா இருக்கும். எங்களுக்கு ஆக்சுவலி எடிட் பண்றதை விட எடுக்கும்போது நல்லா. நான் பயங்கரமா சொதப்புவேன். நான் இப்ப இப்படி பேசுறேன் இல்லையா, எனக்கு வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வராது. ஸ்டார்டிங்லாம் ஒரே ஒரு டேக்குக்கு ஒரு ஷாட்டுக்கு எப்படி ஒரு 25 to 30 டேக்ஸ் கிட்ட போகணும். சின்ன ஷாட் ரீல் கூட கம்ப்ளீட்டா இல்ல, சும்மா என்ன பண்ற அது கேக்குறது அப்படி ஷாட்னு வைங்களேன். அதுக்கே வந்து ஒரு எப்படி 25 ஷாட்னாலும் ஒண்ணு மறந்துடுவேன், சிரிச்சிருவேன் பயங்கரமா. எடுத்துட்டு இருக்கும்போது டக்கு எனக்கு வந்து ஃபேஸ் பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். நான் மேக்ஸிமம்ல எவ்வளவு தூரம் காட்டி பார்க்காம இருக்கலாமோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். அவன் பார்த்து கேமரா வச்சுட்டு போயிடுவேன். நான் இங்க இல்ல அது அந்த ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது சிரிப்பு வந்துடும். இல்ல அந்த கான்செப்ட் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு மீம் ஞாபகம் வரும், அதை வச்சு சிரிச்சிருவேன் பயங்கரமா. 3 times 4 times தாங்கிக்கலாம். ஒரு 10 வாட்டிக்கு மேல போனா செம்ம டென்ஷன் ஆயிரும். நிறைய டைம் நடந்திருக்கும். சரி போய் இன்னைக்கு எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய இது போயிருக்கு. அப்புறமா இன்னொரு நாள் உட்காந்து மறுபடியும் உட்காந்து எடுக்கிறது, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுன்னு அது மாதிரி நிறைய இது போகும். கொஞ்சம் இது ஜாலியா இருக்கும், கொஞ்சம் இது செம்ம டென்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஆனா இருக்கப்பட்ட ரீல்ல எங்களுக்கே அப்படியே இருந்ததுங்க. 2 பேரும் ஆக்சுவலி நடந்ததுதான். நாங்க ஓகே மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த படம் நல்லா இருக்கு, நீ பாரு, சூப்பரா இருக்கு, அது பார்த்தேன்னா வந்து பயங்கரமா கம்பேட்டபிலிட்டி வந்துருமா, நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, நீ போய் பாரு, ஓவர் பில்டப் கொடுத்துட்டான். சரி என்னதான் இருக்கு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். பாக்குறப்ப எங்களுக்கு நான் பயங்கரமா ரொம்ப ரிலேட் ஆச்சு. பயங்கரமா என்னடா அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஃபன்னா தான் போச்சு எங்களுக்கு. நாங்க நிறைய சீரியஸ் மூவியே ஃபன்னியா தான் பார்ப்போம். ஆனா உங்க பையனை வச்சு நீங்க பண்ற ஃபன் இருக்கு பாருங்க. அவன் எங்களை வச்சு எவ்வளவு ஃபன் பண்ணுவான் தெரியுமா? ஆஃப் கேமரால நடக்கிறது வேற. ஏன் அவர்தான் உங்க கேமராமேனா? இல்ல சம்டைம்ஸ் அவனை வேற எங்கேயாவது அனுப்பி விட்டுருவோம். இருந்தானா அவன் பயங்கரவாள், எங்க பையன் பயங்கரவாள், பயங்கர சேட்டை. பட் எடுக்கும்போது நடுவுல கேமரா நடுவுல வந்துருவான். அப்படி இல்லைன்னா கேமராவே தூக்கிட்டு போயிருவோம். நிறைய ஃபன் நடக்கும். அவனுக்கு வந்து இப்போ நாங்க கேமரா முன்னாடி நடிக்கும் போது அவனுக்கும் ஆசை வருது, நானும் வரணும், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்ததுதான் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி. அவன் என்ஜாய் பண்றான் இப்பெல்லாம். அந்த மாதிரி எல்லாரையும் பண்ண மாட்டான். ஒரு சிலது நாங்க பண்ணும்போது அவனுக்கு ஒரு 2-3 minutes டைம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் ரீடேக் எடுக்க மாட்டான். ஒரே ஷாட்ல போகணும் அவனுக்கு. ரீடேக்லாம் நல்லா இல்ல, திரும்ப ஒரு தடவை பண்றியா அப்படின்னா நோப்பா ஐம் டயர்ட் அப்படின்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான். பேரண்ட்ஹுட், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவர்ஸா இருந்து கல்யாணம் பண்ணி கல்யாணத்துல அவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஒரு பேரண்ட்ஹுட் அப்படின்றது ஒரு மொமெண்ட் இருந்திருக்குல்ல. சோ அந்த மொமெண்ட் நீங்க எப்படி ஷேர் பண்ணீங்க அவர்கிட்ட? எஸ் we are going to be parents ன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னன்ட்னு சொல்லி அது एक्चुअली அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எங்களுக்கு. we were not ready by that time. நாங்க பிளான் பண்ணது ஒரு 3-4 இயர்ஸ், ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்னாலும் ஆகும். வெயிட் பண்ணலாம்னு இருந்தோம். என்னோட தம்பியோட வெட்டிங் இருந்தது. ஸோ we were busy, ஃபுல்லா பிஸி. என் தம்பி வெட்டிங்லனும் எனக்கு தெரியாது நான் பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு சோப் ஃபுட்பால் தெரியும் இல்லையா, இங்க 13th floorல போயிட்டு சோப் ஃபுட்பால் லிட்டரலி வித் பிரெக்னன்சி ஐ வாஸ் பிளேயிங் தட். எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ சம் ஆஃப் என் தம்பியோட மேரேஜ், என் அண்ணா எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஃபுல் ஃபன், ஃபுல்லா கேம்ஸ், அது இது சுத்திட்டு ஷாப்பிங் எல்லாம் அப்படிதான் இருந்தோம். அப்புறம் சடன்லி வந்து என்னோட அக்கா சொன்னா, எதுக்கும் நீ ஒரு தடவை செக் பண்ணி பாரு, யூ லுக் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்.
அப்புறம் பார்த்தா ஓகே பாசிட்டிவ் இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த டைம்ல யாருமே இல்லை, நானும் இவர் மட்டும்தான் இருந்தோம். அது வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்க, எப்படி அக்செப்ட் பண்ணனே எங்களுக்கு தெரியல. சரி அப்புறமா சரி ஓகே இட் ஹேப்பன் ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலி வந்து எங்களுக்கு அது ரியலைஸ் ஆகிறதுக்கே வந்து ஒரு 3 months எடுத்துச்சு. ஓகே நம்ம வந்து பெருசாயிட்டோம், நம்மளும் பேரண்ட்ஸ் ஆக போறோம், நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஆக போறோம், உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்றதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 3 months ஆச்சு. அப்புறம் eventually it happened. அது ஜாலியாக இருந்தது. டிஃப்ரெண்ட் பேம்பரிங், ரொம்ப பேம்பரிங். என் வீட்டிலேருந்து நிறைய, என்னோட மாமி பக்கத்தில் தான் இருந்தாங்க, நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸ்லலாம் பயங்கரமாக என்னை வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று யார் வீட்டில் என்ன பண்ணாலும் என்னோட டேபிளுக்கு வந்துடும். ஸோ இட் வாஸ் குட். லக்கிலி நான் பிஃபோர் கோவிட்னால என்னால் அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. கரெக்டாக என்னோட டெலிவரி அண்ட் 14th என் பையன் பிறந்தான், 20th கர்ஃபியூ போட்டாங்க. ஆமா லாக்டவுன் கரெக்டா 1 week 14 வந்து 20th லேருந்து லாக்டவுன். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல தான் இருந்துச்சு. ஒரு 4 months சென்னையில இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஆனா கொஞ்சம் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலி எங்களுக்கு. கோவிட் டைம்னால எங்களால யாரையும் நம்பி குழந்தைய கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்களே தான் ஃபுல்லா பார்த்தோம். அது என் பையன் வந்து ரொம்ப அட்டாச் டு மீ. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கூட வந்து இருக்க மாட்டான், தனியா இருக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப இனிஷியல் 6 months கொஞ்சம் நல்லா இருந்தா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பயங்கர கஷ்டமா இருந்தது. ரொம்ப கொஞ்சம் ஜாலியாவும் இருந்தது, அதே டைம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணலன்னா ஓகே மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். 2 பேருமே ஒர்க் பண்றதுனால அது மேனேஜ் பண்றது அது கால்ஸ்லாம் 2 பேருக்கும் ஒரே டைம்ல கால், 2 பேருக்கும் ஒரே டைம்ல இருக்கும்போது அவன் கத்துவான், பயங்கரமா கத்துவான். மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு Still we are learning. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் டைம் இது பண்ண முடியாது. ஆனா இப்பயுமே இப்போ ரீல்ஸ் இன்ஸ்டாவும் இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது பிளஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். இவனை மேனேஜ் பண்றதுமே பயங்கர பிஸியா, ரொம்ப பிரஷரா தான் போகும். அவனை பார்க் கூட்டிட்டு போவேன், ஈவினிங் பார்க் கூட்டிட்டு போவோம். அங்க வச்சுதான் நான் ரீல்ஸ் எடிட் பண்ணுவேன். அவன் விளையாடிட்டு இருப்பான் இல்லையா, அந்த டைம்ல வச்சு ரீல்ஸ் எடிட் பண்றது, அந்த மாதிரி அவனோட பார்க் கிடைக்கிற கேப்ல எங்கெல்லாம் கேப் கிடைக்குது அந்த டைம்ல தான் அதாவது அது ரீல்ஸ் ஏதாவது பண்றது அந்த மாதிரிலாம் யோசிப்போம். அதான் being an influencer is not easy. Not at all easy. நாங்க ஸ்டார்டிங் அப்படிதான் நினைச்சோம், இதெல்லாம் ஜாலியா இருக்கும், செம ஜாலியா இருக்கும், என்ன இதெல்லாம் சும்மா வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுக்கிறோம், போஸ்ட் பண்றோம், ஒரு இதுமே ஒரு எஃபோர்ட்டுமே இல்லை அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஜாலியா இருந்தாலும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் அகைன் கோயிங் பேக் டு உங்களோட பிரெக்னன்சி பீரியட், அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும் பயங்கரமான்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? மூட் ஸ்விங்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல, பயங்கரமா தின்னுவானா கிரேவிங்ஸ். எனக்கு அதான் சொல்றேனே, 25 kgs நான் வந்து ஏறினேன் பிரெக்னன்சி டைம்ல மட்டும். 25 kgs சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது ஏன்னே தெரியல, பயங்கரமா ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். கண்டது சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவேன். அதுவும் இல்லாம எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, ஆஃபீஸ் கொலீக்ஸ், அவங்க எல்லாரும் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. யாரையுமே நான் டிசப்பாயிண்ட் பண்ண உங்களை மாட்டேன். யாராவது பாத்துக்கிட்டாங்களா ப்ரோ அந்த டைம்ல? இவனும் 10 kgs, அதான் இவளுக்கு வர்றது அந்த மீதி வச்சிருவா தெரியுமா, அந்த இதெல்லாம் சாப்பிட்டு உண்மையா நானும் வெயிட் ஏறிட்டேன். இவரு 10 kgs ஏறினாங்க. பட் நீங்க சொல்லும் போது அந்த 25 kgs ஏறினேன்னு சொன்னீங்க, அது அப்படியே குறைச்சீங்க? குழந்தை பின்னாடி ஓடி பயங்கரமா சாப்பிடவே மாட்டான். நிறைய பேர் அதுவுமே கேட்டிருக்காங்க, நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசா, ஏன்னா கோவிட் டைம், என்னால பெருசா எங்கேயுமே வெளியிலே போக மாட்டேன். அவன் பின்னாடி போயே எனக்கு வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து நல்லா, எனக்கு வாட்டர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இமீடியட்லி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி எனக்கு வாட்டர் வெயிட் ஒரு half the weight வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்லோலி. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வியர்டா இருக்கும் கிரேவிங்ஸ் மிட் நைட்ல எல்லாம். அதெல்லாம் நிறைய பேர் இருந்தது. திடீர்னு ஐஸ்கிரீம் வேணும்னுவா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கும்போது திடீர்னு பிரியாணி வேணும்னுவா. ஐஸ்கிரீம் எங்க இருக்கு, பிரியாணி எங்க இருக்கு, சம்பந்தமே இல்லாம கேட்க இருக்கும். மேக்ஸிமம் திடீர்னு முழிச்சிடுவேன், 2 மணிக்கு முழிச்சிடுவேன், பசிக்கும் எனக்கு பயங்கரமா. திடீர்னு பாப்கார்ன் வேணும்னுவா, என்ன கேட்கறானே தெரியாது, திடீர்னு கண்ட இடத்துல ஏதாவது ஒண்ணு கேட்பா. அது தூங்கும் போது எனக்கு டக்குன்னு தோணும், ஏதாவது ஒண்ணு தோணும், இது வேணும். கனவுல எல்லாம் எனக்கு நிறைய ஃபுட்டு தான் வரும், அப்பவே எழுப்பி கேட்டுருவேன். என்னோட மாமி நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைம்ல நீ ஏதாவது ஆசைப்பட்டேன்னா சாப்பிட்றணும், இல்லைன்னா குழந்தைக்கு வந்து ஃபீல் ஆகும், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே எந்திரிச்சு நான் இதை ஆசைப்பட்டுட்டேன், இப்போ வாங்கி கொடுத்துரு. அது வேற சொல்லிட்டே இருப்பா, எங்க குழந்தை பாவம் எனக்காக கேட்கல, நான் குழந்தைக்காக கேட்கிறேன். என்ன சொல்ல முடியும்? 11 மணிக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னா சம்டைம்ஸ் ஏதாவது இதுல ஸ்விக்கியில், அப்பெல்லாம் சரி இன்ஸ்டாமார்ட்லாம் கிடையாது. இப்போனா கூட இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணா வந்துடும். இதுக்காக நான் எந்திரிச்சு போயிட்டு எங்கேயாவது கடை இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கிட்டு வரணும். வீட்டுல இருக்கிறது கேட்க மாட்டான், எது வீட்டுல இல்லையோ கரெக்டா அதுதான் கேட்பான். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்னு பேசும்போது நம்ம சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து பேபி. இந்த ஃபேஸ்ல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு? எங்க வந்து பயங்கரமா வந்து எனர்ஜி எல்லாம் போகுது? 2 பேருமே ஐடி, அதுவும் இல்லாம ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருக்கு.
சென்னையில் இருந்த வரையும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பெங்களூர் போனதுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அண்ட் இப்போ இன்ஸ்டாவும் ஸ்டார்ட் பண்ணதுனால ரீல்ஸ் இதெல்லாம் இல்ல இப்போ போடுறோம்ல. we are playing multiple roles. Okay, ஸோ அதுவும் ஹேண்டில் பண்ணிட்டு கிட்டையும் மேனேஜ் பண்றது ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா ரோலும் நம்ம எடுக்கும்போது இட் இஸ் டேக்கிங் டைம் இவென்ச்சுவலி. ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா வெளியே போவோம். அப்போ வந்து எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஸோ வென் வி கெட் சம் கமிட்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட்னு வருது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்கும்போது இட்ஸ் ஹார்ட். ஃப்ரீ டைம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவன் எவ்வளோ சாட்டர்டே சண்டே எதுவாக இருந்தாலுமே அதுவுமே போகிறதே தெரியுமா, டக்குன்னு போயிடும். எங்களுக்கு ஃப்ரீ டைமே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு வீக்கெண்ட்லாம் வாமா மின்னல் அப்படி போயிடும். வந்து அந்த ஃபீலே இல்லை எனக்கு. இப்போலாம் வந்து வீக்கெண்ட் ஒன்று இருக்கா, அந்த ஒரு ஃபீலே பண்ண முடியல. வீக்கெண்ட்லாம் சாட்டர்டே சண்டே டக்குன்னு போயிடும். பட் ஆனா அந்த எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு டிஎம்ஸ் அவ்வளோ நல்லா பாசிட்டிவா எல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிஎம்ஸ் எதுவும் வந்திருக்கா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மெயினானது என்னன்னா, எங்களுக்கு நாங்கள் 10 years டோட்டலாக எங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஹாப்பினஸை விட எங்களுக்கு கொஞ்ச நாள் இன்ஸ்டாவில் நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ். நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் ரெகக்னிஷன் கிடைக்கிறது. அந்த எல்லாருமே எங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, டைரக்ட் மெசேஜ் பண்ணுவாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணி. அதுவும் சில பேர்லாம் வந்துட்டு ஒருத்தர்லாம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, எனக்கு நான் பயங்கரமா சிரிச்சேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது, எனக்கு இட் மேட் மை டே. அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இந்த ரீல் அவ்வளோ இதுவா இருக்கு அப்படின்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவும் அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணேன், ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது, கீப் மேக்கிங் சச் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்பும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு. அதான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி ஓகே, இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகே, இன்னும் நம்ம பண்ணணும், நிறைய பண்ணணும், ஓகே நம்ம நல்லா தான் பண்றோம் போல அப்படின்னு எங்களுக்கு அப்பதான் ரிலீஸ் ஆகும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஜாலியா தான் இருக்கு, நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்றாங்க, அதனால இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னா. இப்போ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ். இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டேன். ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டேன். ஜங்க்லாம் பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஜிம்முக்கு போறது, ஸோ இப்போ ஜிம்முமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இவனை பார்த்துட்டு இன்ஸ்டா இது பண்றது எல்லாமே மேனேஜ் பண்றோம். வேற வழியில மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் இல்லையா? கண்டென்ட் யோசிக்கணும். கண்டென்ட் எங்களுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய கண்டென்ட் வச்சிருக்கோம் நாங்க. ஆனா எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதை கேமரா எடுத்து அதை எடிட் பண்ணி அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி அதுக்கு தான் டைம் இல்லை. உங்க ஆபீஸ்ல என்ன சொல்வாங்க, என்னடா இப்பெல்லாம் ரீல் பண்றீங்களே அப்படின்னு கேட்பாங்களா? ஆபீஸ்லயே சூப்பரா. எங்களுக்கு என்னன்னா பெங்களூருங்கிறதுனால தமிழ் வந்து கொஞ்சம் கம்மி தான். மல்டிலிங்குவல் பர்சன்ஸ் தான் எங்களை சுற்றி இருப்பாங்க. ஸ்டில் அவங்க தான் வந்து கேட்பாங்க, எனக்கு அது புரியல, நீ சப்டைட்டில் போடு, அப்போதான் நான் அதை பார்ப்பேன். அண்ட் அந்த ரீல் பார்த்துட்டு தே வில் ஃபீல் இட். ஆனால் அந்த என்ன டயலாக் அதெல்லாம் புரியாது. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு, இது என்னது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இட் வில் பி ஃபன். பட் ஸ்டில் அவங்க அதர் லாங்குவேஜ்னாலும் தே ஆர் சப்போர்ட்டிங் அஸ். அது ஆஃபீஸ்லேயே அப்படிதான். அதர் டீம் மெம்பர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ்லேயே அதெல்லாம் ரொம்ப பேசினதே கிடையாது அதர் டீம் மெம்பர்ஸ்லாம். இப்போல்லாம் போகும்போது திடீர்னு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்களா, இன்ஸ்டாவில் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் ரீல்ஸ்லாம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப. அதே மாதிரி உங்களோட பயோலையுமே வந்து த பெட்டர் ஹாஃப், அப்புறம் வந்து த பெஸ்ட் ஹாஃப் அண்ட் லக்கியஸ்ட் ஹாஃபா பாருங்க. அது என்ன சீக்ரெட் அதுக்கு பின்னாடி இருக்குது? ஏன்னா 2 பேருமே வந்து இந்த லைஃப் பெட்டர் ஹாஃப் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதனால லக்கியஸ்ட் ஹாஃப். ஹி இஸ் லக்கி. நீங்க வந்தோடனே சொன்னீங்கல்ல ஐயோ லக்கி, அந்த மாதிரி 4 பேர் சொன்னதை எடுத்து நான் போட்டுட்டேன். நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்போ வந்து நீ லக்கி இல்லையா? எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இனிஷியலி அது என்னோட பிரைவேட் பேஜா தான் இருந்தது. ஸோ தட் நான் அதை வச்சிருந்தேன். அப்படி ஸ்லோலி டர்ன் இன்டு பப்ளிக் பேஜ், கப்பல் பேஜ் ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும், அது நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ 2 பேரும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நிறைய பேசாம இருந்திருப்போம், இல்ல என்னைக்கோ ஒரு சாரி ஒரு தேங்க்யூ மிஸ் பண்ணிருப்போம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க அவருக்கும் நீங்க அவங்களுக்கும் ஒரு சாரி ஒரு தேங்க்யூ இந்த விஷயத்துக்காக எதுக்கு சொல்வீங்க? சொல்லிடுவேனே. சாரி சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன், நீ தான் சொல்ல மாட்டேன். யூஸ்வலி நாங்க ரொம்ப அந்த சாரி தேங்க்யூ அதெல்லாம் ரொம்ப தேங்க்யூ வந்து அடிக்கடி சொல்லுவோம். என்ன பண்ணாலும் எனி ஸ்மால் திங் வாட் எவர் ஹீ இஸ் டூயிங் ஆர் இவங்கன்னு இல்லை, யார் என்ன பண்ணாலும் இமீடியட்லி தேங்க்யூ சொல்லிடுவோம். 2 பேருமே அப்படிதான். சாரி மட்டும் நானும் சொல்ல மாட்டேன், சாரி வராது, நானும் சொல்ல மாட்டேன். இவங்களும் ரேர் தான். அப்ப சாரி சொல்றேன். என் மேல தப்பு இருந்தா நான் சாரி சொல்லிடுவேன். இவன் மேல தப்பு இருந்தாலும் அதை நான் தான் சாரி சொல்லி ஆகணும், சொல்லிடுவேனா. ஆனா இவ வாயிலேருந்து சாரி வர்றது ரொம்பவே கஷ்டம். எப்பயாவது தான் சாரி சொல்லுவோம். ஏன்னா என் மேல தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே மறந்துடுவோம். சொல்லாத விஷயம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படி சொன்னா அப்ப மாட்டிக்குவேன், ஏதாவது சொன்னா. அதனால அது அப்படியே இருக்கட்டும். அந்த விஷயம் சொல்லணுமா? இல்ல என்ன விஷயம் சொல்லாம சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் எதுக்கு அந்த சாரி. வீட்டுக்கு போனோன்னே சைன் எடுதான். அதனால அது
அது சொல்லக்கூடாது. சொல்லாம வேணா சாரி கேட்குறேன். என்னால ஜட்ஜ் பண்ண முடியுது. ஓஹோ ஐயோ, சேர்ந்து வந்தோம் தனித்தனியாக தான் அப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். அதுல நாங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தனித்தனியாக போக போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகன் ஐஷ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம்.